प्राचीन सादेश फलप्रदाय श्री भाष्यकारोत्तम देशदाय श्रीशैलपूर्णाय नमो नमः. திருமலை நம்பிகளுடைய 1051வது திருநட்சத்திர மகோத்சவத்தை இங்க நம்ம எல்லாரும் வீட்சிச்சுட்டு இருக்கோம். பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஒரு தனியல்ல ஒரு அம்சம் இருக்கு. பிராச்சேதசான்னு வால்மீகிக்கு பேரு. கவிகளிலேயே முதல் கவி வால்மீகி. அவர் எழுதின ராமாயணம் காயத்ரியுடைய சாரம். 24,000 ஸ்லோகம் கொண்ட ஸ்ரீமத் ராமாயணம் 24 அக்ஷரங்களை கொண்ட காயத்ரியுடைய சாரம். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை ரொம்ப வசதியாக சொல்லியிருந்தோம். சுவாமி தேசிகனும் வால்மீகியதான் ரொம்ப வசதியாக சொல்றாங்க. वसुधा श्रोत्रजे तस्मिन् व्यासे च हृदयस्थिते अन्ये च कवयः कामं बभूवुः अनपत्प्रवाहं यदाभिनयतु स्थितम्. அதாவது முதல் கவி வால்மீகிதான், வியாசர் அடுத்த கவி. இவா ரெண்டு பேரும் கவியா இருக்கும்போது மற்றவாழா கவியா இருக்க முடியாது. பரிகாசம் தான். அப்படிப்பட்ட திருமண நம்பிகளுடைய வம்சத்துல திருவம்சத்துல அவதரிச்சவாள்லாம் இவெல்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்க. இது முக்கியமாக எல்லாரும் சொன்ன விஷயத்தை திரும்பி சொல்லல. வேத பாராயண கைங்கரியம் இருக்க. இது திருமண வம்சத்துடைய கைங்கரியம். இந்த வம்சத்தை சேர்ந்தவாதான் இந்த வேத பாராயண கைங்கரியத்தை ரட்சிச்சு கொடுத்தாங்க. திருமண வம்சம் இல்லைன்னா இந்த திருமலையிலேயோ மற்ற திவ்ய தேசங்களிலையும் வேத பாராயணமே கிடையாது. சுவாமி சாத்திரத்து சிவர் அனவசிகர் சாட்சி பிரகாரம் கோபால சுவாமி ஐந்தார் இருந்தார். அனுமதி சிரிச்சிருங்க. அவர் காலத்துல தான் இதெல்லாம் சொகலிங்கள் பண்ணி கொடுத்தார். சிவர் அனவசிகர் சாட்சி பிரகாரம் இந்த வேதத்துக்கு ரட்சணம் ஏற்பட்டது அப்படின்னால் இது திருமணி வம்சத்தால் ஏற்பட்டிருந்தார். தீர்த்த கைங்கரியம் மற்ற கைங்கரியங்கள் எல்லாம் விசேஷமாக படிக்கின்றனர். இந்த தடவை உபன்யாசத்துல மகான்களை கூட்டு ஆஹ்வானிச்சு அவ மூலமாக பகவத் விஷயத்துல உபன்யாசங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கார். நம்ம ஆச்சாரியர்கள்ல முதல்ல ஆச்சாரியர் யார் அப்படின்னா நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுக்கு யோக திசையில சாட்சாத்காரமாக ஆகி அனுகிரகம் பண்ணவர் ஆழ்வார் நம்மாழ்வார். அதாவது நம்மாழ்வாருடைய வைபவம் இருக்க அது ரொம்ப வசதியானது. பாஷா கீதி பிரசஸ்தான சுவாமி தேசிகன். பாஷா கீதி பிரசஸ்தான பாஷையும் வசந்தது, கானமும் வசந்தது. அதாவது அபப்பிரம்சமாக இருந்தால் அது சொல்லக்கூடாது. ஆனா திராவிட பாஷை இருக்க நல்ல பாஷை, சுத்தமான பாஷை, வியாக்கரணத்தை அனுசரிச்ச பாஷை. அந்த பாஷையை நம்ம அனுசரிச்சா தப்பு கிடையாது. தப்பான சப்தங்களை சொன்னாதான் தப்பு. கீதி பிரசஸ்தா கானம் பண்ணா தப்பு. கானம் பண்ணக்கூடாது. சாதாரண கானம் பண்ணக்கூடாது. ஆனா பகவத் விஷயத்தை கானம் பண்ணணும். சாமகானம் பண்றவங்களையும் இருக்கிற வேதங்களே வசதியானது சாமவேதம் தான். சாமகானம் கீதிஷு சாமாசியான்னு சொல்லுவார். சாமகானம் வசந்தது. பகவதி வச்சனாத் ராஜவத் உபச்சாராத். அதாவது பகவானை பத்தி சொன்னா வசந்து கொள்ளணும். உபஸ்லோக்கிய பாகாத்தியாத் உஜ்வலா காவிய சம்பதான்னு சொல்லுவார். யாரை நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம் அதை பார்க்கணும். ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி பகவான ஸ்தோத்திரம் பண்றதுனால இந்த திருவாய்மொழியும் மற்ற திவ்ய பிரபந்தங்களும் வசந்ததாக இருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதிகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த மொத்த சாரமும் இங்க இருக்கு. விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு சொன்னது மொத்தம் அதான் சாதிச்சார். சாரஸ்வதானம் சகரிக்கு படித்தீ அப்படின்னா, அதாவது சாரஸ்வதம்னா வித்யைகள், சரஸ்வதி சம்பந்தப்பட்டது வித்யைகள்.
எல்லா வித்தியர்களுடைய சாரமும் திருவாய்மொழியில் இருக்கு. வேதம் என்பது உயர்ந்தது. வேதங்கள்ல உயர்ந்த பாகம் வேதாந்தம், உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்து ஒரு பெரிய சாகரம். உபனிஷத்துடைய சாரம் திருவாய்மொழி. நவாஞ்சகம் திராவிடமேத சாகரம். அதாவது திராவிடமேத இதுவும் சமுத்திரம். அனந்தாவே வேதாக. வேதங்கள் எப்படியானால் அளவில்லாமல் இருந்தோம், அதே மாதிரி வேதங்கள் எப்படி அளவில்லாமல் இருந்தோம், அதே மாதிரி திவ்ய பிரபந்தம் அளவில்லாத. ஏன்னா திவ்ய பிரபந்தங்கள் சரளமா இருக்கு, ஆனால் கம்பீரமாக இருக்கு. சரளமாக தெரிஞ்சுக்கணும்னா சரளமாக தெரிஞ்சுக்கலாம். கம்பீரம்னா அது உள்ள இருக்கிற விஷயங்கள் உள்ள போக போக ஆழமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தத்துடைய வியாக்கியானங்களை மகான்கள்லாம் இங்க அனுசந்திக்க போற நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டுக்காராலும் மற்றவாறு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். திருமணனுடைய வம்சத்திற்கு அடியோட பிரணாமங்கள் தெரிவிக்கும் பொழுது இவ்வளவு நேரம் நம்மளோட கூட நமக்கு அத்தியட்சராக இருந்து நமக்கு வழிநடத்தின நம்ம ஸ்ரீமத் அழகேசங்கர் பிராத்தஸ்மரணிய வரேஞ்சர், நமக்கெல்லாம் பரவ பூஜ்யர் அவருடைய திருவடிகளில் பிரணாமங்களையும் தெரிவித்து அதை விரமிச்சுக்கிறேன்.